புதுவை SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தினவிழா கொண்டாட்டம். புதுச்சேரி செப்டம்பர் 19, 2025 மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தினவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார். அவரை SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். துவக்க நிகழ்ச்சியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் அவர்களின் பேர குழந்தைகளோடு அமர வைத்து புகைப்படம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் பிரதிகள் மறுகணமே அவர்களுக்கு வழங்கியதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த வயதில் மூர்த்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். அடுத்த நிகழ்ச்சியாக தாத்தா பாட்டிகளுக்கு பேர குழந்தைகள் பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத பூஜை செய்த தங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பள்ளியின் அடுக்கு அரங்கத்திற்குள் வந்த அனைவரும் வரவேற்று அமர வைக்கப்பட்டனர். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் போட்டியாக மாலை மாற்றுதல் போட்டி துவங்கியது. அதில் தாத்தா பாட்டியின் கழுத்தில் மாலை போடுதல் போட்டி நடைபெற்றது. அடுத்த போட்டியாக நெருப்பில்லாமல் உணவு சமைக்கும் போட்டி நடைபெற்றது. அடுத்து பேர குழந்தைகள் தாத்தாவிடம் இருக்கும் வாளிக்குள் பந்துகளை போடுதல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் மகிழ்ச்சி பொங்க பங்கேற்றனர். அடுத்து சிறு குழல் மூலம் ஊதி தள்ளுதல் போட்டி நடைபெற்றது. இறுதியாக அரங்கத்தில் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப பேர குழந்தைகளோடு தாத்தா பாட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த காட்சி நிகழ்ச்சியின் உச்சமாக அமைந்தது. இறுதியாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகளில் சிலர் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனதிற்கு நெருக்கமாகவும் மகிழ்வையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாகவும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அத்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் இனிப்பு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். Join hands. இருக்கு இல்லைனாலும் நீங்க தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வரவும் 2 3 புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாய பாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி 2ஆம் நாள் காமராஜர் நகர் தொகுதியில் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாய பாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி 2ஆம் நாள் காமராஜர் நகர் தொகுதியில் பாத யாத்திரை துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் மற்றும் தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் தேவதாஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், ராஜா, முரளி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி லதா ஸ்டீல் ஹவுஸ் அருகில் ஆரம்பித்து கொக்கு பார்க் அருகில் வந்தடைந்தது. தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் ஆனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், RGPRS மாநில செயலாளர் ஹேமாவதி செல்வம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் RE சேகர், கோவிந்தன், சங்கர் பாபு, புஷ்பராஜ், வேல்முருகன், பழனிவேல், திருநாராயணன், சத்தியசீலன், சசிகுமார், ஆறுமுகம், காளிமுத்து, சங்கர், சீதாராமன், ரவி, ராமராஜ், கடலூர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி நிர்வாகத்தை புதுச்சேரியில் கொண்டு வருகின்ற பட்சத்திலே உள்ளாட்சி நீதி டெல்லியிலிருந்து பெறப்பட்டு நடக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை புதிய அரசாங்கம் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அதற்கு தடையாக இருக்கின்ற வழக்கை உடனடியாக முடித்து ஏழை எளிய சாமானிய மக்களும்
அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தின் அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக, முன்னெடுப்பாக, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இன்றைய தினம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சுனில் மன்வார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருது. புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உட்பட நீர் நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாலைய அமாவாசையாகும். இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர். இந்த நிலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை, குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி, வேதபுரீஸ்வரர் கோவிலின் குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவர் ரன் மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை தினமாக வைத்திருக்க முக்கிய வீதிகளின் வழியாக ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை செப்டம்பர் 17 முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி நடத்தப்படும் என்றும் அதற்கு நமோ யுவரன் என்று பெயரிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். இதில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும், கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இவ்விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காலை 10:30 மணியளவில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகில் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ படத்திற்கு RSP புதுவை மாநில குழு சார்பாக
மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 21/9/2025 காலை 10:30 மணியளவில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபம் அருகில் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ படத்திற்கு RSP புதுவை மாநில குழு சார்பாக மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் RSP தமிழ் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். தமிழ் ஒளியின் வரலாறு குறித்து தோழர் எழுத்தாளர் அஜித் பேசினார். RSP புதுவை மாநில அமைப்பாளர் தோழர் பார்த்தசாரதி மலர் தூவி துவக்கி வைத்தார். அஇஅதிமுக பிரமுகர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்ட பெண் அமைப்பின் தோழர் ரெஜினா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். கூட்டத்தில் ஐக்கிய மாதர் சங்கம் மாநில பொருளாளர் தோழர் ஈஸ்வரி, RSP சுவாமிப்பிள்ளை தோட்டம் கிளை சந்துரு, திருமுருகன், சாலை ஓர வியாபாரி சங்க தலைவர் இளவரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். தோழர் நவீன்குமார் RYF அமைப்பாளர், அவர் நன்றி உரை கூறினார். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் உலக முதலுதவி தின நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறையில் உலக முதலுதவி தினம் கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் S. கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூஸ் ஜான் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மருத்துவர் டாக்டர் ஷிஷிதா CM பங்கேற்று முதல் உதவி பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் பங்கு பெற்று அடிப்படை வாழ்க்கை ஆதரவு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஜிப்மர் மருத்துவமனையின் டாக்டர் முகமது நவீனத் இம்ரான் பங்கு பெற்று அடிப்படை வாழ்க்கை ஆதரவு மற்றும் மூச்சு திணறல் நோயாளிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியை சார்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறை நிர்வாகி உதவி பேராசிரியர் ஜெயசூர்யா மற்றும் துறையின் மாணவர்கள் செய்திருந்தனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் அருணகிரி புகழ் மாமணி ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருக பூபதி, மருத்துவர் ரத்தன ஜனார்த்தனன், பொறியியல் ரவிசங்கர், மருத்துவர் ரத்தனவேல் காமராஜர், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபம் ஏற்றுதல், இறை வணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ் சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பால சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரையை நிகழ்த்தினார். தமிழ் சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் புகழேந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக இருப்பவர் புகழேந்தி. இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம்,
புகழேந்திக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், பாஜக இளைஞரணி மாநில தலைவர் வருண், துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன் மற்றும் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் ஆடலரசன், விக்கிரமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்திய அரசு நிதி சேவைகள் துறை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரை 3 மாத நிதி உள்ளடக்கம் முழுமை அடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசு நிதி சேவைகள் துறை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் 2025 ஜூலை 1 முதல் 2025 செப்டம்பர் 30 வரை 3 மாத நிதி உள்ளடக்கம் முழுமை அடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி, கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் கிராம பஞ்சாயத்திலும் 2025 செப்டம்பர் 17 அன்று சிறப்பு மெகா முகாம்கள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய உமா சங்கர், மண்டல இயக்குனர், இந்திய ரிசர்வ் வங்கி, சென்னை அவர்கள் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்கள் பற்றியும், கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிமை கோரா வைப்பு தொகைகள், டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் மற்றும் வங்கி புகார் தீர்வு முறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தர்மராஜ், உதவி பொது மேலாளர், இந்திய ரிசர்வ் வங்கி, சென்னை, வெங்கட சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர், மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு வங்கிகளை சார்ந்த அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த சிறப்பு மெகா முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயனடைந்தனர். ஓட்டு திருட்டு சம்பந்தமாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சார முடிவு விழா நடைபெற்றது. ஓட்டு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தலைமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கையெழுத்து போட்ட நகல்களை கட்சி நிர்வாகிகள் தலைவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பாக நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அரியாங்குப்பம் மாவட்ட மகளிர் அணி சார்பில் தூய்மைப்படுத்துதல் மற்றும் மரக்கன்று நடும் விழா அரியாங்குப்பம் தொகுதி அரிக்கமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி சட்டமன்ற பேரவையின் தலைவர் செல்வம் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த்ராஜ், பிஜேபி சந்திரமோகன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மாவட்ட மகளிர் அணியின் தலைவி மகேஸ்வரி செய்திருந்தார்.
அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் நகரப்பகுதி ஆதரவாளர்கள் சார்பாக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் உள்ள மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அலங்காரம் செய்து மேலும் பெருமாள் தாயார் ஆண்டாள் ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஆலய உட்புறப்பாடு நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், வனிதா ராஜேந்திரன், மலர்விழி ராஜாராம், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் தமிழழகன், ராம்குமார், உஷா, கௌதம், பிரசன்னா, சூர்யா மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் சுவாமிநாதன், புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் செயலாளர் அமிர்த ஜோதி, அரியாங்குப்பம் மாணவர் காங்கிரஸ் தலைவர் தமிழ் சித்திரன், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பஜனை குழு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி அமுல் என்ற கமலஜோதி மற்றும் அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் ஆதரவாளர்கள் குமார் என்ற முத்துகிருஷ்ணன், தனசேகரன், சங்கர், சிவக்குமார், வேலு, கருணாநிதி, காந்தி, ரமேஷ், தியாகு என்ற சுப்பிரமணி, கிருஷ்ணராஜ், திருமாறன், கிருஷ்ணசுவாமி ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் SMV புரம் மேற்கு பகுதியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உரக்கடை சரவணன், செந்தாமரை கண்ணன், ரவி, பெருமாள், முருகையன், முருகர் கோவில் தலைவர் ஆறுமுகம், பழனிராஜா, VKS பாண்டியன், ராஜேந்திரன், பரமநாதன், ராமகிருஷ்ணன், ராஜசேகர், அரிசிக்கடை பழனி, BSNL பழனி, பாபு, சிவக்குமார், ஸ்ரீதர், உரக்கடை ரவி, திருவேங்கடமணி, சுதாகர், கால்நடைத்துறை சங்கர், ஃபைனான்ஸ் ராஜா, சரவணன், ஏழுமலை, ஆசிரியர் கிருஷ்ணராஜ், ரவி, பழனையப்பன், முருகையன், சேகர், மாணிக்கம், KVR வேலாயுதம், சுந்தரம், ஆசிரியர் சேகர், பூக்கடை பாரதி, கௌதம், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சேகர், சுப்பிரமணியன், ஏழுமலை, கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன், ராஜி, மில்ட்ரி முருகன், முத்துப்பாண்டி, கலைமணி, தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், கார்த்திகேயன், ராமஜெயம், முருகையன், ரகு, கோபி, கோதண்டம், சங்கர், ஜெயக்குமார், தமிழ்வேந்தன், விந்தியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி வேண்டி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மாதந்தோறும் வரும் அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகளை உலக நன்மைக்காக சிறப்பாக இது நடைபெற்றது.
மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். சக்தி பீடமாக மாறிக்கிட்டு இருக்கு. பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க, பிள்ளைங்க பக்தர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி சிறப்பு என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள், அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஆன்மாக்களோட அமீர்பாகம் கொடுக்கப்பட வேண்டிய நாள் இன்னைக்கு இங்கே ஆன்மாக்கள் அழைக்கப்பட்டு அவங்களோட பேச்சுவார்த்தைகள் செய்து அந்த குடும்பத்தில் வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை கொடுத்து அவங்கள முக்தி அடைய வச்ச நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. 2 ஆன்மாக்கள் மிகப்பெரிய அளவில் பரிகார பூஜைகள் முடிஞ்சிருக்கு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் தேவை. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னோர்களை நினச்சி இன்றைக்கி திதிகள் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த நன்னாளில் மிகப்பெரிய ருத்ரயாக நடந்துகிட்ருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து தேவர்களுக்கும், ரிஷிகளுக்கும் இன்றைக்கி அமீர்பாகம் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பாக இந்த யாகம் நடந்துகிட்ருக்கு. மாதம் இந்த யாகம் இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கோம். பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உலகத்தை காக்கிறதுக்கு இறைவன் முக்கியம். 5 பஞ்சபூதங்கள் முக்கியம். மரங்களை நடவு செய்யணும், பசுக்களை பாதுகாக்கணும், நாட்டு விதைகளை மீட்டெடுக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இந்த பஞ்சபூதமும் நல்லா இருக்கணும்னா இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாக சமநிலையில் இருக்கணும். இதில் மனித இனம் இதை நாசம் பண்ணிகிட்ருக்கு. இதை தடுத்து நிறுத்தினா தான் அடுத்த தலைமுறை சரியாக வாழறதுக்கு வழிவகை செய்ய முடியும். காத்து நிற்க வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு, செயல்படுத்தப்பட வேண்டியது மனிதனுடைய பொறுப்பு. மனிதன் செய்ய தவறினால் தண்டனை நிச்சயம். சிவாய நம. புதுவை முத்தியால்பேட்டை ஓசன்னா ஏஜி தேவாலயத்தில் உலக அமைதி சமாதானத்திற்காக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை ஓசன்னா ஏஜி தேவாலயத்தில் உலக அமைதி சமாதானத்திற்காக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. போதகர் மறை திரு டாக்டர் ஆலன் பிராஸ்பர் தலைமையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக அமைதி சமாதானத்திற்கு பிரார்த்தனை செய்தனர். உடனீக்கு சிகிச்சை நிபுணர் வசந்தராஜ் பிரார்த்தனை பாடலுக்கு பியானோ வாசித்தார். யுகேந்திரன் முடநீக்கு சிகிச்சை நிபுணர், புதுமை பாலகிருஷ்ணன் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.